ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீடோட சைஸ் எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ஸ் வந்துட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட் போட்டு ஒரு செயின் மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் நாட் போட்டுட்டு இன்பிட்வீன் செயினில் நமக்கு பீட்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது இதில் நம்ம எப்படி இந்த பீடோட சைஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, அவங்களுக்கு வந்து சைஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு நம்ம பீடுன்னு கேட்டோன்னா ஏதோ ஒரு சைஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பீடோட செயின்லேருந்து ஒரு சிங்கிள் பீட் மட்டும் செப்பரேட்டாக அப்படி எடுத்துகிட்டு, நம்ம ஸ்கேல் இந்த மாதிரி ஸ்கேல் இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம சென்டிமீட்டர் சொல்லுவோம். உள்ளே இருக்க லைன்ஸ் வந்துட்டு நமக்கு எம்எம்மில் வரும். ஸோ பீட்ஸ் எப்பவுமே மேக்ஸிமம் எம்எம்மில் தான் வரும். சென்டிமீட்டரில் வர்றதுலாம் ரொம்ப பெரிய சைஸ் பீட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு லைன்ஸ் தெரியுதா பாருங்கள். ஸோ இப்படி தான் எடுக்கணும். இப்போ இந்த பீடோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.4 mm தெரியுதா. அந்த 4 லைன்ஸ் கிராஸ் பண்ணிவிட்டு 4 லைன்ஸ் கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் தி லைன் வந்துட்டு கவர் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பீடோட என்ன சைஸு எவ்வளோ எம்எம் பீட் அப்படி சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம கோல்டு த்ரெட் பார்த்தோம். இதே நம்ம பேர்ல்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ், இது வந்துட்டு நமக்கு என்ன சைஸ்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம த்ரெட்லேயும் நமக்கு வந்துட்டு செயின் மாதிரி கோர்த்து கொடுக்கல. ஸோ இது வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும், தெரியுதா. ஸோ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த்ரெட்டு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு பீட்ஸ் வந்துட்டு நார்மலாக பீட்ஸ் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு, நம்ம நார்மலாக ஸ்டிச்செல்லாம் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி ப்ரொசீஜரில் போயிட்டு நம்ம பீட்ஸை த்ரெட்டில் வந்து லோட் பண்ணுறோம். ஸோ இப்படி லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக இருக்க பேர்ல்ஸ் வந்துட்டு நமக்கு த்ரெட்டில் வந்துடும். ஸோ த்ரெட்டில் வரும்போது இப்போ நமக்கு சைஸ் என்ன சைஸ்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி ஸ்கேலோ இல்லை டேப்போ நமக்கு எது இருக்கோ அதில் வந்துட்டு நம்ம இது மாதிரி வச்சு பார்க்குறோம். சிங்கிள் பீட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சேம் அதே மாதிரியே கரெக்டாக இப்படி மேலே இப்படிலாம் வைக்கக்கூடாது. இப்படிலாம் வச்சிங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்படி வச்சுட்டு டேரெக்டாக இப்படி நேராக வச்சு உங்களுக்கு நேராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பீட் வந்து ஓவர்லேப் ஆகி வரக்கூடாது. அந்த லைன் மேலே எந்த லைனோட எண்ட் ஆகுதோ ஸோ அந்த லைன் தான் நமக்கு அதோட சைஸ், தெரியுதா. இப்போ நான் அந்த 10 அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த லைனில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 சென்டிமீட்டருக்கு அப்புறம் ஒரு லைன் வருது, ஒரு லைன் கவர் ஆகுது. ஸோ இது வந்து 6 mm இருக்குது இந்த பீட் பார்த்திங்கன்னா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பீட்ஸ் வந்து நம்ம பேர்ல்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பேர்ல்ஸ் பீட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு சைஸ் வந்து இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து ஃபுல் பேர்ல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாஃப் பேர்ல்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம், அது எப்படி பண்ணணும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாஃப் பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து என்ன சைஸ்ன்னு தெரியாது நமக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன சைஸ்ன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் சேம் அதே மாதிரியே தான் நம்ம த்ரெட்டில் வந்து லோட் பண்ணிடுறோம். த்ரெட்டில் ஃபஸ்ட் லோட் பண்ணிவிட்டு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி பண்ணணும். ஸோ த்ரெட்டில் லோட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு சேம் சிங்கிள் பீட் எடுத்துக்கிறோம், நிறைய பீட் எடுக்கல. சிங்கிள் பேர்ல் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி நம்ம வைக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் 9ஓட ஸ்டார்டிங் லைனில் நான் இந்த பேர்ல் வந்துட்டு டச் ஆகுது.
ஸோ தேர்ட் லைனில் வந்துட்டு எண்ட் ஆகுது. தெரியுதா? 1 2 3 தேர்ட் லைனில் எண்ட் ஆகுது. இது வந்து 3 mm பீட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பீடு வந்து கண்டுபிடிப்போம். இப்போ ஹாஃப் பேர்ல் அப்படிங்கிறதுனால நமக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் போயிட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதே நம்ம ஒரு ஃபுல் பேர்ல்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா, நார்மல் பேர்ல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறோன்னா நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும்.